எங்கள் வீரன் அர்ச்சுனா ராமநாதனை துரத்தும் வழக்கு 100 மில்லியன் கேட்டு சத்தியமூர்த்தி மிரட்டல். அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் தற்போதைய நிறைவேற்று படிப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ஐயா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண மருத்துவமனையில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட மோசடிகள், துஷ்பிரயோகங்கள் மற்றும் சேவையாளர்கள் அல்லது வேலையாட்களுடைய தொண்டர்களுடைய விடயங்கள் தற்பொழுது பாராளுமன்றில் பேசப்பட்டது. இதனை அடுத்து தற்பொழுது சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையிலே ஒரு மிக பெரும் நீண்ட நெடிய யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 வருடங்களாக 170 பேருக்கு மேற்பட்ட சேவையாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டும் நாளொன்றுக்கு 330 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுவதாகவும், சில வேளையில் அது அல்லாது மாதம் 3000 ரூபாய் மட்டும் வழங்கப்படுவதான குற்றச்சாட்டையும் ஐயா அவர்கள் வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலை வழங்க மறுக்கும் சத்தியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்தும் மௌனம் காத்து வருகின்ற நிலையில் அது தொடர்பான விடயங்கள் உடைத்து பேசி வருகிறார் பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே தன் மீது அவதூறு பரப்புவதாகவும் தனது நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுவதாக தெரிவித்து அவதூறு வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வழக்கில் இலங்கை ரூபாய் 100 மில்லியன் கேட்டு அர்ச்சுனாவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். சாவகச்சேரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவராக பணியாற்ற வந்து அன்றிலிருந்து பல்வேறுபட்ட ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கும் ஐயா அர்ச்சுனாவுக்கு எதிராக சத்தியமூர்த்தி அன்றிலிருந்து இன்று வரை பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். கடவுளாக இருந்தாலும் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதி அளிக்க மாட்டேன் என்கிறார் சத்தியமூர்த்தி அவர்கள். பாராளுமன்ற சிறப்புரிமை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற வளாகத்துக்கு வருவதற்கு அனுமதி இல்லை எனவும், அவ்வாறு வருகை தந்த ஒருவரை காவலாளிகளை விட்டு வெளியிலே அனுப்புங்கள் என சொல்லி அவர் அவமதிக்கப்பட்டார். அப்படியானால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற சில முறைகேடுகள் அல்லது சில விடயங்கள் தொடர்பாக அந்த தவறுகளை நேரில் சென்று சுட்டி கேட்க முடியாதா அல்லது தட்டி கேட்க முடியாதா என்ற விடயம் தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே இது விடயம் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற காலப்பகுதியில் தான் நீதிமன்றத்திலே 100 மில்லியன் மான நஷ்ட வழக்கு அல்லது அவதூறு வழக்கு கேட்டு அவர் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த விடயங்கள் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. எவ்வாறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இவ்வாறு அவதூறு வழக்கின் ஊடாக அவரது பெயருக்கு களங்கத்தை ஒரு மருத்துவரால் ஏற்படுத்த முடியும் என்கின்ற விடயம் இருக்கிறது. சத்தியமூர்த்தி அவர்களால் தொடராக அர்ச்சுனாவுக்கு எதிராக அதே அணிகளால் பல அணிகளால் பல்வேறுபட்ட வழக்கு தொடுக்கப்பட முடியுமாக இருந்தால், சத்தியமூர்த்தி தலைமை தாங்குகின்ற யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற மருத்துவ தவறுகள், மருத்துவ மோசடிகள் தொடர்பாக ஏன் இதுவரைக்கும் யாரும் எவ்விதமான வழக்குகளும் தொடுக்கவில்லை என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. ஆகவேதான் இப்பொழுது இதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த உள்ளக அரசியல் அல்லது பழிவாங்கும் அரசியல் தொடர்பாக பல வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. இந்த அவதூறு வழக்கினூடாக குற்றம் சுமத்தப்பட்டால் அவர் மானநஷ்ட வழக்கு தண்டப்பணத்தை வழங்குவதுடன் அவர் சிறை சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் இப்படி பரவுகின்றன. ஆனால் நீதி நடவடிக்கை தொடர்பாக எமக்கு எதுவும் தெரியாது. இப்படி பேசப்படுகிறது. அவ்வாறு பேசப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாகிறது. வழக்கு மேல் வழக்குகளை போட்டு அர்ச்சுனாவை இவர்கள் துரத்துவதற்கான காரணம் என்ன? மக்கள் சேவையாற்ற வந்து லஞ்ச ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதால் மருத்துவ மாஃபியாக்கள் அந்த தமக்கு எதிராக வருகின்றவர்களை வழக்குகளை போட்டு அவர்களது குரல் வலைகளை நசுக்குவதை இதனூடாக மீளவும் காண முடிகின்றது.
ஆகவே வழக்கை போட்டு மருத்துவ மாவியாக்களுடைய ஊழலை வெளியில் கொண்டு வருகின்ற நபர்களுக்கு எதிராக அவர்களது குரல் வலைகளை இவர்களால் நசுக்க முடிகிறதா என்பதுதான் இந்த வழக்கு சொல்லும் செய்தியாகிறது. ஏறத்தாழ 19 அல்லது 20 வழக்குகள் அர்ச்சுனா மீது பாய்ந்திருக்கிறது. அத்தனை வழக்குகளும் அவதூறு பரப்பினார், ஆதாரமற்ற விடயங்களை பேசினார் என்பதுதான் பொருள். ஆக ஆதாரம் இருப்பதாக கூறிக்கொள்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் அந்த வழக்குகளில் இருந்து ஏன் வெற்றி பெறவில்லை என்கின்ற கேள்வியும் வைக்கத்தான் படுகிறது. அர்ச்சுனாவை துரத்தும் இந்த வழக்குகளுக்கு புலம்பெயர்ந்த தேசத்து மக்கள்தான் லட்சக்கணக்கில் பணத்தை வாரி வாரி வழங்கி கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இவ்வாறு அர்ச்சுனாவுக்கு வழக்கு தாக்கல் செய்தால் இந்த மக்கள் பணத்தை கொடுத்து தமது நேரத்தை வீண் செய்ய போகிறார்களா அல்லது இதை கடந்துவிட்டு நேரடியாக மக்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியும் வைக்கப்படுகிறது. ஆக மிக பெரும் குழப்பம் நிறைந்த ஒரு விடயமாக தற்பொழுது அர்ச்சுனாவுடைய நிலை மாற்றம் பெற்றிருக்கிறது. ஊழல்களை பேசுகிறார், பல்வேறுபட்ட பேச முடியாத பல விடயங்களை துணிந்து பேசுகிறார். அதனால் அவரை பாராட்டுகிறது தமிழ் தேசம். மக்களுக்கு தீர்வு வேண்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த விடயங்களை பேசுவதால் அர்ச்சுனா மக்கள் இதயங்களில் ஆழ குடிகொண்டுள்ளார். அதற்காக வேணும் அர்ச்சுனாவுக்கு சார்பாக நாங்கள் பயன் ஆளிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அவரை பலமாக்கி அவரது சாலையிலே நாங்கள் தடம் பதித்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்கிறது அவரது ஆதரவு சக்திகள். சத்தியமூர்த்தி தொடர்பாக இந்த மருத்துவமனையில் வைக்கப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஏன் ஒரு சட்டத்தரணிகள் அல்லது ஒரு அரசியல் கட்சிகள் அல்லது சமூக விடுதலை பேசுகின்ற ஏறியவர்கள் ஏன் ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்கின்ற கேள்வி வைக்கப்படுகிறது. ஆக இது திட்டமிடப்பட்டு அர்ச்சுனாவுடைய புகழுக்கும் அவரது குரலை நசுக்கின்ற ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலின்கள் மருத்துவ மாவியாக்களினால் பயணப்படுகின்ற ஒரு சம்பவமாகவே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக இப்பொழுது மக்கள் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழல்களை பேச வேண்டும். அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்ட அத்தனை கோரிக்கைகளும் கேள்விகளுக்கும் இந்த லஞ்ச ஊழல் திருடர்களுடைய பதில் என்ன? பாராளுமன்றிலே திருடர்களை ஒழிக்க வந்ததாக சொல்லப்படுகின்ற ஆளும் ஆட்சி அந்த திருடர்களை கண்டுபிடித்து அவர்களை கூண்டிலே நிறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை கொடுத்து திருடர்களாகக்கூடிய அவர்களுடைய திருடிய அத்தனை சொத்துக்களை பறிமுதல் செய்து நீதியை நிலைநாட்டுமா என்கின்ற கேள்வியை அர்ச்சுனா எழுப்பியிருக்கிறார். இதில்தான் அர்ச்சுனா மக்கள் நெஞ்சங்களை தொட்டு நிற்கின்றார். ஆகவே இந்த வழக்குகள் அர்ச்சுனாவை துரத்துகின்ற பொழுது அந்த வழக்குகளை உடைத்து எறிந்து தனது நீதியை நிலைநாட்டி மக்கள் நெஞ்சங்களில் நீடித்து நிலைத்து நிற்பாரா அர்ச்சுனா கேள்வியோடு தொடர்கிறது. அல்லது இந்த மருத்துவ மாவியாக்களின் சதிவலையில் சிக்கி அர்ச்சுனா சிறை செல்வாரா என்கின்ற பதட்டமும் ஒரு அச்சமும் காணப்படுகிறது. ஆகவே வரும் நாட்களில் இது விடயம் பேசுபொருளாக இருக்கப்பட போகிறது. அப்பாவி அர்ச்சுனாவை மருத்துவ மாவியாக்களும் எதிரிகளும் துரத்துவது கவலை தரும் விடயம்தான். காத்திருங்கள் உறவுகளை, இன்று இதுவரையாக எமது டிக்டாக் நேரலையில் பேசலாம். மணிமேந்த டிக்டாக் நேரலை கமெண்ட் பகுதியில் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதனோட நடந்துள்ளுங்கள். நன்றி உறவுகளை, மீண்டும் சந்திப்போம். அன்புடன் மணிமேந்தன்.